Student, now we will discuss exercise 3.6. In this topic, we will discuss the roots of the given equation. How many positive and negative roots are the given equation அப்படின்றத find out பண்ண போகிறோம். First question, discuss the maximum possible number of positive and negative roots of the given polynomial equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பெரிய ஈக்குவேஷன். Let us take that as p of x equal to 9x power p of x னு எடுத்துக்கோங்க. 9x power 9 minus 4x power 8 plus 4x power 7 minus 3x power 6 plus 2x power 5 plus x cube plus 7x squared plus 7x plus 2 equal to 0. Sign of the coefficient of p of x. So p of x oda sign என்னன்னா plus first term minus plus minus plus 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 அதை எழுதிக்கோங்க. ஸோ சைன் தான் எழுதியிருக்கேன் நான். ஸோ ப்ளஸ் டூ மைனஸ் தென் மைனஸ் டூ ப்ளஸ் தென் ப்ளஸ் டூ மைனஸ் தென் மைனஸ் டூ ப்ளஸ். ஸோ எத்தனை வாட்டி சைன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் டூ மைனஸ் 1 மைனஸ் டூ ப்ளஸ் 2 ப்ளஸ் டூ மைனஸ் 3 தென் மைனஸ் டூ ப்ளஸ் 4. There are 4 sign changes. Therefore p of x as அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாக 4 பாசிட்டிவ் ரூட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஈக்குவேஷனில் அதிகபட்சமாக எத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்குது? 4 பாசிட்டிவ். அட்மோஸ்ட்னு வார்த்தையை இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். அட்மோஸ்ட் 4 பாசிட்டிவ் ரூட்ஸ். நவ் இப்போ எக்ஸ் இருக்க எடுத்துக்கலாம், மைனஸ் எக்ஸ் போடுங்க. பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 7 minus 3 minus x power 6 plus 2 minus x power 5 plus minus x power 3 plus 7 minus x the whole squared plus 7 into minus x plus 2 equal to 0. p of minus x equal to இது வந்து மைனஸ் பவர் ஹார்ட் இருக்கிறதால மைனஸ் வந்துடும். இது ஈவன் தான் இருந்தாலும் இங்கே சைன் மைனஸ் இருக்குது. இது பவர் ஹார்ட் இருக்கிறதால மைனஸ் வந்துடும். இது ப்ளஸ் ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். So 2 into again minus ஆகிடும். This is also minus, this is plus, this is minus, this is plus. So minus 9x power 9 minus 4x power 8 minus 4x power 7 minus 3x power 6 minus 2x power 5 minus x cube plus 7x squared minus 7x plus 2 equal to 0. This is p of minus x. Sign of the coefficient of p of minus x. Minus, 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 then plus, then minus, then plus. So minus 2 plus 1 sign change, plus 2 minus second one and minus 2 plus third. There are 3 sign changes. Therefore p of x has at most 3 negative roots. அங்கே 4 positive roots, இங்கே 3 negative roots. இந்த கொஸ்டினில் எத்தனை பாசிட்டிவ் ரூட்டு எத்தனை நெகட்டிவ் ரூட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. we are find out அட்மோஸ்ட் அதிகபட்சம் 4 பாசிட்டிவ் ரூட்டு, அட்மோஸ்ட் 3 நெகட்டிவ், அதிகபட்சம் 3 நெகட்டிவ் ரூட் இருக்குது. அது மட்டும் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இமேஜினரி ரூட்டா ஜீரோ ரூட்டாலாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க. அது பின்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் தேர்ட் சம் ஷோ தட் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5x பவர் 5 ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஹேஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 6 இமேஜினரி ரூட்ஸ் ஆகுது இந்த ஈக்குவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் டேக் திஸ் as p of x equal to x power 9 minus 5x power 5 plus 4x power 4 plus 2x squared plus 1 equal to 0. Sign of the coefficient of p of x. Plus minus plus plus plus. So plus 2 minus minus 2 plus. 2 sign changes. Therefore p of x has at most 2 positive roots. Then find p of minus x. So minus x power நான் டேரெக்டாக எழுதிருக்கேன். minus x power 9 plus 5x power 5 plus 4x power 4 plus 2x squared plus 1. Sign of the coefficient of p of minus x minus plus 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 plus. So only one sign change. Therefore p of x has only one negative root. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. டோட்டலாக n எத்தனை பவர் பார்த்தீங்கன்னா 9. m பாசிட்டிவ் ரூட் வந்து mன்னு எடுத்துக்கோங்க, k நெகட்டிவ் ரூட் வந்து kன்னு எடுத்துக்கோங்க. ஸோ பவர் பாருங்கள் 9, பாசிட்டிவ் ரூட் 2, நெகட்டிவ் ரூட் வந்து m, நெகட்டிவ் ரூட் kன்னு எடுத்துக்கணும், பாசிட்டிவ் ரூட் mன்னு எடுத்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலா n minus m plus k. 9 minus 2 plus 1 that is equal to 6. Therefore p of x has at least 6 imaginary roots. இமேஜினரி ரூட் வரும்போது செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா n minus m plus k. m is equal to positive root, k is equal to negative root. This is a proof. ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்டுன்னு நம்ம கொண்டு வந்துட்டோம்.
Then fourth sum, determine the number of positive and negative roots of the equation x power 9 minus 5x power 8 minus 14x power 7 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Sign of the first p of x எடுத்துக்குவோம். Sign of the coefficient of p of x plus minus minus. So only one change sign. Therefore p of x has only one positive root. So ஒரே ஒரு positive root தான் இருக்குது. Then p of minus x power 9 minus 5x power 8 plus 14x power 7. So 14x power 7 வரணுங்க. 14x power 7 இந்த இடத்துல 14x power 7. So sign of the coefficient of p of minus x வந்து minus minus plus. So minus minus plus, minus to plus only one sign change தான் இருக்குது. Only one sign change. This is the only one sign change. Therefore p of x has only one negative root. Only one positive root, only one negative root. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன ரூட்டுன்றதை நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கொஸ்டினில் அதை பற்றி எதுவும் கேட்கல. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஒன்லி ஒன் பாசிட்டிவ் ரூட், ஒன்லி ஒன் நெகட்டிவ் ரூட் சொல்லிட்டோம். இப்போ பேலன்ஸ் ரூட்லாம் என்ன, மொத்தமாக இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூட்ஸ் இருக்குது. ஸோ நான் 2 ரூட் சொல்லியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் 7 ரூட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த சம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸ் பவர் 7, எக்ஸ் பவர் 8, எக்ஸ் பவர் 9 3 டேர்மில் இருந்தும் எக்ஸ் பவர் 7 காமனாக எடுக்கலாம். ரிமைனிங் 7 ரூட்ஸ் ஆர் 0. இதை நீங்கள் நிச்சயமாக எழுதணும். அது எப்படி 0 ஆச்சுன்னு நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். டேக்கிங் எக்ஸ் பவர் 7 அவுட் சைட், either x power 7 equal to 0 or x squared minus 5x minus 14 equal to 0. X power 7 equal to 0 na x equal to 0. After factorization we will get x equal to 7 or x equal to minus 2. So 0 root வந்து 7, ஏன்னா 0 power 7 வரும். 7 root வந்து 0 power 1 by 7 வரும். ஸோ 0 root வந்து 7, பாசிட்டிவ் ரூட் ஒன்று, நெகட்டிவ் ரூட் ஒன்று, டோட்டலாக 9 ரூட்ஸ். பிகாஸ் இது n வந்து 9. ஸோ டோட்டலி 9 ரூட்ஸ், 1 பாசிட்டிவ் ரூட், 1 நெகட்டிவ் ரூட், பேலன்ஸ் 7 ரூட்ஸ் ஆர் 0. இப்போ எப்போ இது 0 வரும்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது 0 ரூட். எல்லாத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 7 வரணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸி பவர் 7. Then fifth question, find the exact number of real zeros and imaginary of the polynomial x power 9 plus 9x power 7 plus 7x power 5 plus 5x cube plus 3x. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா ரியல் ஜீரோஸும் இமேஜினரியும் கண்டுபிடிக்கணும். டேக் திஸ் as p of x and sign of the coefficient of p of x. All the signs are plus only, there is no sign change. Therefore p of x has no positive real root. ரியல் ரூட்டு, பாசிட்டிவ் ரியல் ரூட்னு சொல்லலாம், நெகட்டிவ் ரியல் ரூட்னு சொல்லலாம். ரியல் நம்பர்ன்றதால அது ரியல் சேர்த்து கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. p of minus x போடும்போது minus x power 9 minus 9x power 7 minus 7x power 5 minus 5x cube minus 3x. Sign of the coefficient of p of minus x is also minus 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 minus. There is no sign change. Therefore p of x has no negative real roots. Now last sum போலி இதுலையும் பார்த்தீங்கன்னா x காமனாக இருக்குது. Take that x outside. So then we will get x power 8 plus 9x power 6 plus 7x power 4 plus 5x squared plus 3 equal to 0. இந்த x equal to 0 or this one equal to 0. இதை எடுத்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இது ரூட் எடுத்திங்கன்னா கூட ரிமைனிங் 8 ரூட்ஸ் வரும். இதில் ஒரு ரூட் x power 1, அப்போ x equal to 0. So p of x has one root which is 0. p of xல ஒரு ரூட் வந்து 0 ரூட்டு. இப்போ பேலன்ஸ் 8 என்னென்னா பேலன்ஸ் 8 வந்து இமேஜினரி ரூட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கொஸ்டின்லேயே வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஃபைண்ட் ரியல் ஜீரோஸ். ஒரு ரூட் வந்து 0 ரூட்டு, இமேஜினரி எவ்வளோ இமேஜினரி, ஒரு 8, மொத்தமாக 9 ரூட்ஸு. அதில் ஒரு ரூட் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், 0 ரூட் சொல்லிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 8 ரூட் வந்து இமேஜினரி ரூட். தென் எக்ஸாம்பிள் 3.30. ஸோ இதே போல் p of x எடுத்துக்கோங்க. 9x power 9 plus 2x power 5 minus x power 4 minus 7x squared plus 2. Sign of the coefficient of p of x plus plus minus minus plus. There are 2 sign changes. So at most 2 positive roots. p of minus x minus minus minus
minus plus. ஸோ ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. there is only one sign change, therefore p of x has only one negative root. There is no root which is 0 because இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களால் எக்ஸை காமனாக எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே 2x இருந்தால் எடுத்துக்கலாம், 2 இருக்குது. ஸோ we cannot take x as common term. ஸோ அதனால் இங்கே எக்ஸு காமனாக எடுக்க முடியாதாலேயே இது நம்ம 0 ரூட்டே கிடையாது. there is no root which is 0. அப்போ பேலன்ஸை ஸோ பாசிட்டிவ் ரூட் சொல்லியாச்சு, ரியல் ரூட், பாசிட்டிவ் ரியல் ரூட், நெகட்டிவ் ரியல் ரூட், 0 ரூட் என்னன்றதையும் சொல்லிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்க ரூட் என்னவாக இருக்கணும்னா இமேஜினரியாக இருக்கணும். இமேஜினரிக்கு என்ன ஃபார்முலா? n 9, பாசிட்டிவ் ரூட் 2, நெகட்டிவ் ரூட் 1, n minus m plus k, 9 minus 3 6. அப்போ அட்லீஸ்ட் எத்தனை இமேஜினரி ரூட் இருக்கும்? 6 இமேஜினரி, 2 பாசிட்டிவ் ரியல் ரூட், 1 நெகட்டிவ் ரியல் ரூட், டோட்டல் 9. And example 3.31, p of x, discuss the following roots of the following polynomial கொடுத்துருக்காங்க. 2 ரோமன் லெட்டர் இருக்குது. p of x equal to x power 2018 plus 1947 x power 1950 plus 15x power 8 plus 20x power 6 plus 2019. சைன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p of x பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக இருக்குது. there is no positive real root. அதே போல் p of minus x எடுத்திங்கன்னா எல்லாமே பவர் ஈவன்றதால் ப்ளஸ் தான் வரும். சைன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p of minus x is also all the signs are same, so there is no negative roots, hence all the roots of the polynomial are imaginary. ஸோ ரியல் ரூட்டும் இல்லை, இமேஜினரி ரூட்டும் இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. அடுத்து 0 ரூட் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே கான்ஸ்டன்ட்டில் தான் முடிச்சிருக்கு. எக்ஸில் முடிஞ்சிருந்தால் நம்ம எக்ஸை காமன் ஆகுது, 0 ரூட் பற்றி பேசியிருக்கலாம். இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் பேலன்ஸ் ரூட்லாம் என்னன்னு சொல்லிடலாம், இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். தென் செகண்ட் சம் அதே தான், எக்ஸ் பவர் 5 மைனஸ் 19x பவர் 4 ப்ளஸ் 2x³ ப்ளஸ் 5x² ப்ளஸ் 11. Sign of the coefficient of p of x plus minus plus 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 2 minus minus 2 plus. There are at most 2 sign changes. So there are 2 sign changes. Therefore p of x has at most இந்த இடத்துல எழுதணும். So p of x has at most இந்த இடத்துல எழுதுங்க at most. p of x has at most 2 positive real roots. Then p of minus x, minus x power 5 minus 19x power 4 minus 2x³ plus 5x² plus 11. Sign change பார்த்தீங்கன்னா minus 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 plus plus. So minus 2 plus only one sign change. So p of minus x, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த மைனஸ் நினச்சிடாதீங்க, இது வந்து எக்ஸ் தான். this is not minus x, this is therefore p of x. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே p of x தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், மைனஸ் எக்ஸ் போட்டுறக்கூடாது. நாங்கள் ப்ராக்கெட் போடும்போது அது கம்மா அப்படி தெரியுது உங்களுக்கு. therefore p of x has only one negative root. ஸோ பாசிட்டிவ் ரூட் சொல்லியாச்சு, நெகட்டிவ் ரூட் சொல்லியாச்சு. அப்போது 0 ரூட் இருக்கா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா கான்ஸ்டன்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை இருக்குது, பவர் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 5. பாசிட்டிவ் ரூட் 2 m2, k வந்து நெகட்டிவ் ரூட் 1. ஸோ 5 minus 2 plus 1 that is equal to 2. there are the other 2 roots are imaginary. பேலன்ஸ் இருக்க 2 ரூட்டு இமேஜினரின்னு சொல்லிடலாம். then come to the second question. Discuss the maximum possible number of positive and negative zeros of the polynomial. Positive and negative root சொல்லணும். x squared minus 5x plus 6 and x squared minus 5x plus 16. Also draw rough sketch of the graph. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் சொல்லணும். இதோட ரஃப் கிராஃபை நம்ம சொல்ல போகிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ p of x equal to x squared minus 5x plus 6. Sign of the coefficient of p of x வந்து plus minus plus. There are 2 sign changes. Therefore p of x has at most 2 positive roots. Then p of minus x, x squared plus 5x plus 6 ஆகும். எல்லாமே plus plus plus. There is no sign changes. Therefore p of x has no negative roots. Then second term ஒன்று கொடுத்துருக்காங்க இதுலேயே, x squared minus 5x plus 16. Sign of the coefficient of q of x வந்து plus minus plus. There are 2 sign changes. Therefore q of x has at most 2 positive roots. Then q of minus x find out பண்ணுறோம், x squared plus 5x.
இந்த இடத்துல வந்து 5x வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 5 இந்த இடத்துல 5x போட்டுக்கோங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த இடத்துல 5x + 6 x² + 5x + 6. there is no sign change. ஏன்னா ப்ளஸ் 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 தான், there is no sign change. ஸோ q of x has no negative root. ஸோ p of xல வந்து p of x 2 sign change, 2 positive root, no sign change in p of - x, therefore no negative root. q of x வந்து 2 sign change in positive root, no sign change, therefore no negative root. Note: y = x² - 5x + 6 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா x - 3 x - 2, yக்கு 0 போட்டிங்கன்னா x = 2 x = 3 கிடைக்கும். when x = 3 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி x = 0 போட்டிங்கன்னா y 6 வரும். the point 0, 6 செகண்ட் ஈக்குவேஷன் yன்னு எடுத்துக்கோங்க. this is p of x. அதான் கிராஃப்ன்றதெல்லாம் நம்ம y = எடுத்துருவோம். குவாட்ராட்டிக் கிராஃபு p of x இங்கே y = x² - 5x + 6. அதே போல் q of x y = x² - 5x + 16. put x = 0, x² 0 ஆகிடும், 5x 0 ஆகிடும், 16 0, 16. y = 0 போட்டிங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது, இமேஜினரி ரூட்ஸ் தான் வரும். ஸோ நான் இங்கே இந்த கிராஃபை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு p of x நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 0, 6. ஸோ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் 0, 6. தென் எங்கே ரூட்டு நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னா x-ல 2, 3. ஸோ 0, 6 ஒரு பாயிண்ட்டு. தென் 2, 3ல் வந்து இங்கே வந்திருக்கு. திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் கிராஃப் ஆஃப் y = x² - 5x + 6. ஸோ இதுதான் வந்து p of x. திஸ் இஸ் ஈக்குவல் டு p of x. this is p of x. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 16 அது வந்து q of x. இது வந்து இதோட வேல்யூனா q of x. q of x ஓடது அதான் yன்னு எடுத்துருக்கோம். ஏன்னா கிராஃபில் நம்ம x y தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களா கிராஃபை, அதை மீன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ y = 0 போடும்போது நம்மளுக்கு இமேஜினரி ரூட் வருது. ஸோ நம்ம இமேஜினரினா இதுக்கு மேலே. ஸோ அந்த ரூட் என்னென்னு தெரியாது. ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிருப்பீங்க, i வரும், அதனால தான் நம்ம இமேஜினரி ரூட் சொல்லுவோம். ஸோ அது இதுக்கு மேலே போட்டுருங்க. ஸோ இங்கே 2 ரியல் ரூட் இருக்குது. 0, 6 ஒரு பாயிண்ட்டு, 2, 3ல் வருது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி. எக்ஸ் வந்து ரியலு, ஒய் வந்து இமேஜினரி. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே அது இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ 0, 16க்கு அப்புறம் there is no real roots. அது இமேஜினரி. இதான் ஸ்கெட்ச் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோஸ். ஸோ பாசிட்டிவ் ரூட்டு நெகட்டிவ் ரூட் சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த 2 ஈக்குவேஷனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் சொல்லிவிட்டு, அது ரெண்டுத்தையும் நம்ம கிராஃபில் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டுத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்டை கிளியராக பார்த்துட்டோம். ஸோ கிராஃபில் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அதான் நோட்னு போட்டிருக்கேன். பட் நீங்கள் நிச்சயமாக இது நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நிச்சயமாக அந்த கிராஃப் எப்படி வந்ததுன்னு தெரியும். டேரெக்டாக வரும் கிராஃப் மட்டும் வரைஞ்சி வச்சிங்கன்னா புரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை நோட்னு போட்டு தனியாக போட்டிருக்கோம். நீங்கள் இதையும் எழுதணும். ஸோ எக்ஸாம்லேயும் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லது. இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் எண்ட் ஆஃப் த 3rd சாப்டர், தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு டாபிக் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் 10th குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்புறம் அப்படியே அல்ஜிப்ரிக்கு ரூட்ஸு இப்படி தான் இருக்கும். பட் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். இதுலேருந்து கூட ஒரு 5 மார்க் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வரலாம். ஸோ லாஸ்ட் இயர் டாப்பிக்கில் கூட இது நிறையா வாட்டி இந்த 3.3, 3.4 சம்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு வருதோ வரலையோ அது செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இருக்கிற பாடத்தை நல்லா படிக்கணும். ஸோ இதோட நம்ம 3rd சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நல்லா லேர்ன் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.